எல்லா வீட்டில் இருக்க பொண்ணுங்க வாயில இருந்தும் இந்த ஒரு வார்த்தை வந்து கேட்டிருப்பீங்க. என்னன்னு பார்த்தா, என் அம்மா வீட்டுக்கு போனால் எனக்கு எந்த வேலையுமே இருக்காது. ராணி மாதிரி 4 நாள் இருந்துட்டு வருவேன், ரெஸ்ட் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா வீட்லேயுமே நடக்கிறது தான். எனக்கும் அதே மாதிரி தான். என்ன நமக்கு போகிறதுக்கு தான் இடம் இல்லை. இடம் இருந்தாலும் அம்மா இருக்கணுமே நமக்கு சமைச்சு தரதுக்கு, அதுவும் கிடையாது. சரி நமக்கு தான் அந்த கொடுப்பினை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் யோசிச்சுப்பேன். சரி இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தானே ஆகணும். இதில் இருக்கிற ஒரே சந்தோஷம் என்னென்னா, என் தங்கச்சிக்கு லீவ் இருக்க அன்னைக்கு 12 மணிக்கு தான் எந்திரிப்பா. எந்திரிச்சாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சன் அவள் டேக் ஓவர் பண்ணிப்பா. லஞ்சு சமைக்கிறது, அதுக்கப்புறம் டீ வைக்கிறதுல ஆரம்பிச்சு கிச்சன் க்ளீன் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் மேக்ஸிமம் அவள் பார்த்துப்பா. அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிடுவேன். ஸோ நம்மளை உட்கார வச்சு ஒருத்தவங்க நமக்காக சமைச்சு போடும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அந்த சாப்பாடு ருசி இருக்கோ இல்லையோ, பட் அவ்வளோ நிறைவாக இருக்கும். எனக்கு அந்த ஒரு நாள் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு லீவு தானே, அதனால் என் தங்கச்சி எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அவன் கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சமைச்சா. இந்த குடுப்பினை எத்தனை பேருக்கு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.